பேர் என்ன? கரிஷ்மா. உங்களுக்கு கார் இருக்கு, உங்களுக்கு வீடு இருக்கு, பிரிவிலேஜ்டா இருக்கீங்க. உங்களை எதுக்காக நாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும்? உங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க தானே? இப்போ பிச்சை எடுக்கணும், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. பிச்சை போடுமா, 10 நாளா சாப்பிடல. இந்த கரிஷ்மான்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும் தான், +2க்குள்ளே ஸ்கூல் சொன்னாங்க. அது 10th +2 தெரியல. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டில் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு எலைட் குடும்பம், எல்லாமே வீடு எல்லா வசதியும் இருக்குது. அது இல்லாமல் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சுருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்கள போயிட்டு ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் பண்ண சொல்கிறது உண்மையிலே இது என்ன சினிமா ஆடிஷன் நடக்குது? பிக் பாஸ் ஷோ தானே. அங்கே போயிட்டு ரியாலிட்டி ஷோவில் என்ன நடிக்க போகிறாங்க? இல்லை சான்ஸ் வாங்கி கொடுக்க போகிறீங்களா? அதுக்கு பதில் நீங்கள் எல்லாமே இருக்குது, எதுக்கு நீங்கள் இந்த ஷோக்கு வரணும், உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு சூப்பரான ஒரு பதில் சொல்லிச்சு. உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஏன் ஜட்ஜஸ் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கும் அவங்க ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. இந்த 3 ஜட்ஜஸ்க்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒருத்தங்க ஹோல்டு சொன்னால் ஒருத்தங்க வந்து செக் பண்ணுறாங்க. இதில் 4வது ஒரு ஹோஸ்ட்டு மாயா அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஜட்ஜஸ் வேலையை எடுத்துக்கிறாங்க. ஹோஸ்ட் பண்ண சொன்னால் ஹோஸ்ட் மட்டும் பண்ணணும், அவங்க எதுக்கு ஜட்ஜஸ் வேலையில் அவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது எலைட் குடும்பம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தது உண்மையிலேயே நியாயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஆசை இருக்குது, ஃபேம் ஆகணும் அப்படி சொல்லிட்டு, ஒரு செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஏழை பணக்காரு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேள்விலாம் நீங்கள் கேட்கக்கூடாது.